ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் அண்ணா கெத்து. இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றது முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனே வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கமெண்ட் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மற்றும் பக்கத்தோட பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போனா தான் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு தெரிய நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 2 பேடிஎம் கேஷ் ஏர்ன் பண்ணுற மாதிரியான அப்ளிகேஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட் தராங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆப்பில். ஓகேங்களா? இந்த ஆப் பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். பட் ஆனால் அந்தளவுக்கு வந்து யாருக்கும் தெரியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு 15 செகண்ட் தான் சொல்லிருப்பேன், இந்த ஆப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பேன். ஸோ அந்த ஒரு ரீசனால் யாரும் வந்து அந்தளவுக்கு அதை ரிஸ்க் எடுத்தோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கேர் எடுத்தோ யாரும் யூஸ் பண்ணல. ஸோ ஆனால் சில பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யூஸ் பண்ணிங்க, பேமெண்ட் எடுத்தீங்க ப்ரோ, இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட் தந்தாங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்க. 15 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? 15 ரூபா எடுத்தாங்க எல்லாருமே. ஸோ நான் பேமெண்ட் ப்ரூஃப் வேணால் காட்டுறேன் பாருங்கள். ஓகேங்களா? 2-3 பேர் எடுத்தாங்க, நிறைய பேர் எடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் மேலே எனக்கு அனுப்பிச்சி விட்டாங்க பேமெண்ட் ப்ரூஃப். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நான் இந்த ஒரு பேமெண்ட் ப்ரூஃப் மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட் தராங்க. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு கேம் ப்ளே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது அது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உண்மையிலுமே சொல்கிறேன், ரொம்ப ட்ரஸ்டடான ஒன்று. கன்ஃபார்ம் நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு காசு தருவாங்க. ஓகேங்களா? அதுக்கான ப்ரூஃபும் நான் காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்போட ஒரு அஃபிஷியல் கம்பெனி, எந்தெந்த ஆப்புக்கு எவ்வளோ காசுன்றது இங்கே போட்டிருக்காங்க. ஸோ ரேட்டிங் வேணால் கம்மியாக இருக்கலாம், பட் பேமெண்ட்லாம் இன்ஸ்டண்ட்டாக தராங்க. ஸோ இந்த ஆப் கிட்டத்தட்ட எனக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி தெரியும். 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இன்னொரு வீடியோ, 3வது வீடியோ இந்த ஆப்புக்கு ஆக்சுவலி. ஸோ அந்தளவுக்கு யாருக்கு ரீச் ஆகலை, ஏன்னா வந்து யாரும் அந்தளவுக்கு யூஸ் பண்ணல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு இப்படி ஒரு ஆப் இருக்குன்றதை தெரியப்படுத்தி அவங்களும் ஏர்ன் பண்ண வைங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, வாங்க ஆப்பு எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்துலாம். செகண்டாக வந்து நம்ம பார்க்க போகிறது ஃபன் கேம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு ஆப் லான்ச் ஆகிருக்கு. இந்த டெய்லி கேமு, பிக் கேமு அப்படின்ற ஆப் மாதிரியே இது ஃபன் கேம்ன்றது ஒரு ஆப்பு. ஸோ அந்த கம்பெனி சேர்ந்த ஆப்னு சொல்ல வேறு ஒன்றும் இல்லை. பேமெண்ட் கன்ஃபார்ம் தருவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ ரெண்டாவதாக சொல்கிறேன், ஃபஸ்ட்டு இந்த டவுன்லோட் அண்ட் ஆப் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே கைஸ், ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களை ப்ளே ஸ்டோரில் கூட்டு போயிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி இப்படி தான் வரும், டவுன்லோட் அண்ட் ஏர்ன். ஆமாம், நீங்கள் டவுன்லோட் பண்ணாலே போதும், ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு எந்த ஒரு டாஸ்க் அந்த மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? டவுன்லோட் பண்ணால் மட்டும் போதும். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஃபஸ்ட் எடுத்துனே உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். கரெக்டாக உங்களோட பேடிஎம் மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்தோன்னே உங்களுக்கு ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி 4 டிஜிட் இருக்கும். ஸோ என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்படி தான் இருக்கும் அந்த ஓடிபி. ஸோ ஓடிபி என்ட்ரு பண்ணோன்னே அடுத்த ஸ்டெப்பு உங்களுக்கு இது மாதிரி பர்மிஷன் கேட்கும். ஸோ இந்த பர்மிஷன் நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் நிறைய பேர் சொல்லுவீங்க, ப்ரோ நான் ஆப் இன்ஸ்டால் பண்ணுறேன் ப்ரோ, பட் அதுக்காக காசே தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். பட் அந்த ஆப்புக்காரனுக்கு நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்களா இல்லையான்னு சொல்லிட்டு எப்படி வெரிஃபை பண்ணுவோம்? நீங்கள் இதுக்கு பர்மிஷன் கொடுத்துருந்தா வெரிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் இந்த இடத்துல ஒரு பர்மிஷனை கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் ஸோ அவங்க வந்து நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணுறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு வெரிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் பர்மிஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் இன்வைட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஏர்ன் அப்படி சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் கோட் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்னோட ரெஃபர் கோட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபரோட ரெஃபர் கோட் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம் போட்டு. ஓகேங்களா? ஸோ ஓகே, ரெஃபர் கோட் கன்ஃபார்ம் போட்டுக்கோங்க. சைன் அப் போனஸாக 5 rupees இல்லை 10 rupees கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, எனக்கு ஒரு ரூபா கூட தெரில, அது ஏன் தெரில, ஆனால் சைன் அப் போனஸ் 5 rupees போட்டு வச்சுக்கிறானுங்க. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் ஸ்டெப்பு லாங்குவேஜ். தமிழ் லாங்குவேஜ் இருக்குது. இதான் ஒரு என்ன சொல்கிறது நல்ல விஷயம். ஸோ தமிழ் லாங்குவேஜ் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னா தமிழ் கூட கொடுத்துக்கலாம். பட் இதனாலும் நீங்கள் இங்கிலீஷே ட்ரை பண்ணுங்கள். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாலாம் இல்லை. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆப் ஓப்பன் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் வரும். அவங்களுக்கு நான் லைவாகவே காட்டுறேனே. இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? இது ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு ஆப்பு. நீங்கள் வந்து பேடிஎம்மில் ஸ்டார்டராக இருக்கீங்க, இப்போ தான் நான் பேடிஎம் ஓப்பன் பண்ணிருக்கேன் ப்ரோ, மணி ஏர்ன் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா, ஸோ இந்த ஆப் உங்களுக்கு 15 ரூபா இல்லை, 20 ரூபா 30 ரூபா 20 ரூபாக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக எல்லாராலையும் நான் சொல்கிறது. ஓகே, அதுக்கு மேலே எடுக்கிறதுன்றது உங்களோட திறமை. ஓகேங்களா? ஸோ கன்ஃபார்ம் எல்லாரும் 20 ரூபா எடுக்க முடியும். ஓகேங்களா? 20 ரூபா வரையும் கன்ஃபார்ம் எடுக்க முடியும். ஸோ எடுத்து வச்சு தான் சொல்கிறேன். 20 ரூபானாலும் 15 ரூபா எல்லாராலையும் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பேமெண்ட்லேயே சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய ஆப்ஸ் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஆப்லாம் நீங்கள் ஜஸ்ட் ஒவ்வொன்றா இன்ஸ்டால் பண்ணுறீங்க, அன்இன்ஸ்டால் பண்ணுறீங்க, அப்படி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ஆப்பையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி கரெக்டாக அந்த டாஸ்க்லாம் முடிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு. இப்போ எக்ஸாம்பிள் ரிசில் அப்படின்ற ஆப் நான் கிளிக் பண்ணிருக்கேன். 3 ரூபா தராங்க இந்த ஆப்புக்கு. ஸோ ரிசில் ஷார்ட் இந்த ஆப் என்ன பண்ணணும், ஸ்டெப்ஸ் 2 ஃபாலோன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே படித்து பாருங்கள் நீங்களே. இன்ஸ்டால் த ஆப் அண்ட் ஏர்ன் ரிவார்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் ஆன் த ஆப் அண்ட் ஏர்ன் ரிவார்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களே பார்த்துக்கலாம், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இன்ஸ்டால் அப்படின்ற கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரௌசருக்குள்ளே போய்ட்டு ட்ராக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும்.
உங்களை வந்து ட்ராக்கிங் பண்ணும். ஓகேங்களா, நீங்கள் வந்து அதை ஏற்றுறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி ட்ராக் பண்ணும். அதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோரில் கூட்டு போகும். ஸோ இந்த ஆப்பை நீங்கள் கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக காசு ஏறிடும். ஓகேங்களா, ஸோ கன்ஃபார்ம் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபேக்காக சொல்லலை, உண்மை தான். பட் என்னால் லைவாக பண்ணி காட்ட முடியல, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகேங்களா, ஸோ ஓகே ப்ரோ, நான் ஏர்ன் பண்ணிட்டேன், எப்படி ப்ரோ ரெடீம் பண்ணுறது அப்படின்னா, ஸோ அதையும் நான் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, இங்கே ரெடீம் அப்படி சொல்லிட்டு சாப்பு கலரில் ஒரு பட்டன் தெரியுது பார்த்தீங்களா, இந்த 3 கோடை கிளிக் பண்ணோன்னே அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பேடிஎம் வாலெட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பேடிஎம் நம்பர் வரும். அப்படின்னா நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி எவ்வளோ உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னாக்கா 15 ரூபா. ஏன்னா மினிமம் அமௌண்ட்டே ரெடீம் அமௌண்ட்டு 15 ரூபா. ஸோ 15 ருபீஸ் உங்ககிட்ட இருந்தால் தான் நீங்கள் மினிமம் ரெடீம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் இன்வைட் அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரியல. ஓகேங்களா, ஸோ பார்த்துக்கோங்க. RS ஓகே இந்த இன்வைட் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்தளவுக்கு வந்து அது என்ன ரூல்னு எனக்கு தெரியல. ஸோ ரெஃபரலுக்கு 1 ரூபா தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்புறம் லக்கி சாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் பற்றி சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்துடுச்சு. லக்கி சாம் ஆப்போட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண அப்படின்னா டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ நிறைய ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா லக்கி சாம் ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருந்தேன், பாருங்களேன். லக்கி சாம் ஸோ பேமெண்ட் கிட்டத்தட்ட 2 நாளாக தரவே இல்லை. நீங்களும் வந்து என் மேலே சரியான காண்டில் இருப்பீங்க. ப்ரோ என்ன ப்ரோ அந்த ஆப்பில் பேமெண்ட்டே தெரில, எதுக்கு ப்ரோ போட்டிங்கன்னு சொல்லிட்டு நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் அப்போயும் நான் டவுட்டாக தான் சொன்னேன். பட் இருந்தாலும் பேமெண்ட் தந்துட்டாங்க. ஸோ கொஞ்சம் டவுட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது நான் பண்ணும்போது. ஓகேங்களா, பட் ஆனால் பேமெண்ட் தருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நம்மளும் போடுறோம். ஸோ இப்போயும் அது மாதிரி தான் இந்த ஃபன் கேம் அப்படின்ற ஆப்பை வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபன் கேம் ஆப்போட நேமு கிளிக் பண்ணிக்கோங்க. புதுசாக இப்போ தான் லான்ச் ஆகக்கூடிய ஒரு ஆப். ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணோன்னே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு இப்படி தான் வரும் ஃப்ரண்ட் பேஜ். இங்கே ஒரு கிஃப்ட் பாக்ஸ் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா. ஸோ அந்த கிஃப்ட் பாக்ஸை டச் பண்ணி நீங்கள் கிஃப்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். ஸோ இதில் இருக்கிற ஒரு மைனஸ் என்னென்னா வச்சிங்களேன், லாகின் வித் ஃபேஸ்புக். நீங்கள் வந்து இதில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும், இந்த ஆப் உள்ள அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஃபேஸ்புக் மட்டும்தான். ஓகேங்களா, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அதே மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ஆப்பில் உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டையோ இல்லை ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டையோ லிங்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு உங்களோட ப்ரொஃபைலை மட்டும் தான் எடுத்துக்கோங்க, உங்களோட நேம் மட்டும் தான் எடுத்துக்கும். மற்றபடி நீங்கள் போடுற பாஸ்வேர்டையோ ஐடியோ எடுத்துக்காது. அதை ஃபஸ்ட்டு எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை அங்கே லிங்க் பண்ணுறீங்க. அவங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் லிங்க் ஆகி உங்களோட நேம் மட்டும்தான் அவங்களுக்கு போகும். மற்றபடி வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் இல்லை பாஸ்வேர்ட்ஸ் அதெல்லாம் எதுவும் போகாது. ஓகேங்களா, அதை பஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோதான். ஸோ அப்படி பார்த்தா நீங்கள் நிறைய ஆப்பில் கூகுள் வச்சு தான் நம்ம லாகின் பண்ணுறோம். அப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனை வரும், நீங்களே கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் லிங்கிங் தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா, அவங்களுக்கு ஒரு இமெயில் கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா யாரும் பயப்பட தேவையில்ல. ஸோ நிறைய பேர் ஃபேஸ்புக் ப்ரோ எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஃப்ரீ ஃபயர்னு ஒரு கேம் இருக்குது, நிறைய கேம்ஸ் இருக்குது, நிறைய வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கும் நம்ம ஃபேஸ்புக் அக்கௌண்ட் லிங்க் பண்ணுறோம். இதெல்லாம் தப்பு இல்லையா சொல்லுங்கள் பார்க்கலாம். அதுக்கெல்லாம் உங்களுக்கு வராத பயம், இதுக்கு ஒரு பயம் வருது. அதான் நான் கேட்குறேன் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இது முக்கியமாக நான் சொல்கிறது ஒருத்தனுக்காக தான். அந்த ஒருத்தன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுப்பா தம்பி, ஓகேவா. ஸோ ஓகே, நீங்கள் இந்த பாக்ஸில் டிக் ஒன்று போட்டுட்டு கொடுத்துக்கோங்க. அடுத்த ஸ்டெப் போனீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். லாகின் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சு. ஸோ அதுக்கப்புறம் ரீகேப்ச்சா ஆப்ஷன் வரும். ஸோ இதில் நீங்கள் அந்த இமேஜஸ்லாம் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். வெரிஃபை பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப் ஓப்பன் ஆயிரும். சைன் அப் போனஸாக உங்களுக்கு 25, அதாவது 25 பைசா தருவாங்க. ஓகேங்களா, 100 பைசா, தட் மீன்ஸ் 1 ரூபி. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம எப்படி இந்த காயின்ஸ் இதில் ஈஸியாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மினிமம் ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபா. கன்ஃபார்ம் எல்லாராலையும் 1 ரூபா எடுக்க முடியும். ஸோ இதில் வந்து டெய்லி போனஸ் வந்து எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி கிளைம் பண்ணிட்டேன். ஸோ நிறைய பேர் என்னால் கிளைம் பண்ண முடியல ப்ரோ அப்படின்னு சொன்னீங்க. ஸோ எப்படி கிளைம் பண்ணணும் அப்படின்னா, இங்கே டெய்லி போனஸ்னு ஒரு ஆப்ஷன் ஃப்ரண்ட் பேஜில் இருக்கா. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு ஆட் ஒன்று லோட் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு ஆட் வரும். அப்புறம் கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, கிளிக் ஆட் அண்ட் வெயிட் 30 செகண்ட்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஸோ எங்கடா ஆட் இருக்குதுன்னு பார்ப்பீங்க, இந்த ஆடு தான். சும்மா கிளிக் பண்ணுங்கள், இந்த ஆடு மேலே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் கவுண்ட்னு ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா 21 அப்படின்னு சொல்லிட்டு பேக்வேர்டில் ரன் ஆகிட்டு இருக்கு எனக்கு 30 இருந்து. ஸோ முடிஞ்சோடனே உங்களுக்கு இது மாதிரி டெய்லி போனஸ் கிளைம் முடியாது சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ வாங்க, இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அவ்வளோதான் சொல்லிட்டு நான் போக மாட்டேன், வெயிட் பண்ணுங்கள், காட்டுறேன். நானும் ரெடி பண்ணி பார்க்கல. ஓகேங்களா, பேமெண்ட் ஆனால் கன்ஃபார்ம் தருவாங்க. ஸோ பாருங்கள். ஸோ ஓகே, ஸ்பின் பண்ணுற ஆப்ஷனு, அதுக்கப்புறம் டைஸ் பண்ணுற ஆப்ஷனு, அதுக்கப்புறம் வந்து ஸ்லாட் பிளாஸ்ட் அப்படின்னா 3 இது ஒரே மாதிரியே வருது. அதுக்கப்புறம் மேக்ஸ் குவைஸு, ஆஃபர் வால்னால் நமக்கு ஆஃபர் வால் அண்ட் டாஸ்க் ஆஃபர் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா உங்களுக்கு ஆப் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, மற்றபடி இதில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. முக்கியமாக இதில் ஒரு விஷயம் இருக்குது. ஓகேங்களா, நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒருத்தர் கிடச்சிட்டு லக்கி ட்ரா அண்ட் லக்கி நம்பர் இருக்குது இல்லைங்களா. ஸோ இதில் நீங்கள் நம்பர்ஸை சூஸ் பண்ணுங்கள். உங்களோட இப்போ லக்கி ட்ரா பஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்களேன். ஆடு வரையே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஆடை நீங்கள் அழகாக ஸ்கிப் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு 5 செகண்ட்லேயே ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ ஓகே, ஸ்கிப் பண்ணது ஒரு பிரச்சனையாடா.
லக்கி ட்ரா அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஜாயின் லக்கி ட்ரா. ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபுல் ஸ்க்ரீன் அட்வர்டைஸ்மெண்ட் இப்போ வருதா, இந்த மாதிரி தான் நீங்கள் டெய்லி போனஸை க்ளைம் பண்ணணும். நான் உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன் பாருங்களேன். இப்போ இந்த ஆடை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள் நீங்களே டைம் ஓட ஆரம்பிச்சு வெயிட் 25 செகண்ட்ஸ், அதுக்கப்புறம் வெயிட் 20 செகண்ட்ஸ், அதுக்கப்புறம் இது மாதிரி அந்த ஆடெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணி ஒரு 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எதுக்காக அப்புறம் அப்படின்னாக்கா இந்த ஆப் வந்து நமக்கு எதுக்காக காசு தராங்கன்னா இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக தான். ஸோ இந்த ட்ரீம் 11காரங்கிட்ட, அதாவது எம்பிஎல் ஆப்புக்காரங்கிட்ட வந்து அவன் காசு வாங்கியிருப்பான். ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நீ நிறைய பேருக்கு ஷோ பண்ணணும், அவங்கள வந்து பார்த்தோன்னா பார்க்க வைக்கணும் உள்ளார போயிட்டு அப்படின்றத அவங்களோட கான்செப்ட். ஸோ அதான் பண்ணிகிட்ருக்காங்க. இது மூலிமா தான் இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் மணி பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். காங்கிராச்சுலேஷன், நம்ம கலந்துக்கிட்டாச்சு இதுக்குள்ளே. ஸோ வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வின்னராக இருந்தீங்கன்னா அவங்களே வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, 5000 காயின் தருவாங்க. ஓகேங்களா? யார் அப்படின்னு தெரியல, சும்மா நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வின்னராக இருந்தால் அவங்களே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி லக்கி நம்பர்ன்றது இதுக்கும் நான் உள்ளார போய் காட்டுறேன் பாருங்களேன். ஸோ உங்களுக்காக தான் இங்கேயும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம ஒரு 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணலாம். டைம் ஓடல, ஐ திங்க் இதுக்கு பண்ண தேவைன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, வந்தாச்சு. செலக்ட் யுவர் லக்கி நம்பர் அண்ட் வின் டெய்லி. ஓகேங்களா? நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் லக்கி நம்பர் அப்படின்றது எது வேணால் இருக்கலாம், அது யாருக்குமே தெரியாதியா. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா 1லேருந்து 50க்குள்ளே வச்சு நம்பரை சூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ண நம்பரும் அவங்க ஆல்ரெடி சூஸ் பண்ண வச்சிருந்த நம்பரும் ஒரே நம்பர் ஆகிடுச்சு. அப்படி அது லக்கி நம்பர் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா ஸோ அவங்க ஆல்ரெடி ஒரு 50 தான் இன்றைக்கி லக்கி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் 50ன்னு போட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த நம்பரும் இந்த நம்பர் ஒன்றாச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 காயின் தருவாங்க. ஸோ இது மாதிரி கிடைச்சிருக்கு நிறைய பேருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இதையும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் இதை வேறு ஒன்றும் கிடையாது. ரெடீம் பண்ணுறது ஈஸி தான். ஓகேங்களா? ரெடீம் பண்ணுறது அந்தளவுக்கு கஷ்டமே கிடையாது. எப்படி ரெடீம் பண்ணுறது அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா நான் ஒரு ஆப்போட ஒரு வீடியோவோட இதில் வந்து நான் ரெடீம் பண்ணுறதே சொல்லல அப்படின்னும். ஸோ அதுக்காக தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாலெட் ஆப்ஷன் இருக்கும். இங்கே வந்து ரெடீம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? மேலே ரெடீம் நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு பேடிஎம் ஃப்ரீ ஃபயர் வரும். ஸோ பேடிஎம் கிளிக் பண்ணினா 100 காயின் ₹1 அது மாதிரி சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் 100 காயின் ₹1 கிளிக் பண்ணிங்கன்னா ரெடீம் கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களோட பேடிஎம் நம்பர் என்ட்ரு பண்ணி ரெடீம் நம்பர் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஓகே, தேங்க்யூ, பபாய், பை, சிகே.